திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. நாவுக்கரசன் புகழ் பாட நான் என்ன புண்ணியம் செய்தேனோ யானறியேன். திருமுனை பாண்டி நாட்டிலே திருவாமூரிலே புகழனாருக்கும் மாதினியாருக்கும் வேளாளர் குலத்திலே மருள் நீக்கியார் பிறந்தார். இவருக்கு ஓர் அன்பு சகோதரி திலகவதியார் என்ற பெயரோடு நல்லதொரு குடும்பமாக இவர்கள் வாழ்ந்து வரும் காலத்திலே காலாகாலத்தில் கல்யாணம் செய்ய வேண்டும் என்று கருதிய பெற்றோர்கள் திலகவதியாருக்கு ஒரு மனம் பேசி முடித்தனர், மருள்நீக்கியார் என்பவரோடு. மருள்நீக்கியார் ஒரு யுத்த களத்திலே காலமானதை தொடர்ந்து அவரின் பெற்றோர்களும் சிவபதம் அடைந்தனர். இதனை கேள்வியுற்ற திலகவதியார் தானும் உடன்கட்ட ஏற எத்தனித்தார். மருள்நீக்கியாரின் கண்ணீர் தாங்க முடியாது, துக்கம் தாளாது அவர் விட்ட கண்ணீருக்காய் மீண்டும் கைம்பெண்ணாக வாழ முடிவெடுத்தார். அன்பு தம்பியை அருமையாக வளர்த்து வந்தார். எவ்வாறாயினும் யார் கண் பட்டதோ எந்த கிரகம் குறுக்கே போனதோ தெரியாது சமண மதத்தை சார்ந்தார். இந்த துக்கத்தை தாங்க முடியாத திலகவதியார் திருவதியை வீரட்டான பெருமானிடம் முறையிட்டார். சும்மா இருப்பாரா எம்பெருமான்? தம்பிக்கு வயிற்றிலே சூழ நோயை ஏற்படுத்தினார். சூளை நோய் தீர்ப்பதற்காக சமணர்கள் என்னவோ மாய மந்திரமெல்லாம் செய்தார்களாம். ஒன்றும் சரியாகவில்லை. சூழ நோயின் கொடுமை தாங்காது மருள்நீக்கியார் இரவோடு இரவாக தன்னுடைய தமக்கையாரிடம் ஓடோடி வந்தாராம். இரவில் வந்த தம்பியை கட்டி அணைத்து விபூதி பூசி திருவதியை வீரட்டான ஆலயத்திற்கு அழைத்து சென்றாராம். அங்கு சென்றபோது அவர் எம்பெருமானை பார்த்து கண்ணீர் மழ்க கூற்றாயினவாறு விளக்கலீர் கொடுமை பல செய்தனன் யானறியேன் என்ற தேவாரத்தை பாடினாராம். வந்த வயிற்றுவலி மாயமாக மறைந்ததான். இதுதான் இப்போதும் குழந்தைகளுக்கு வயிற்று வலி வரும்போது இந்த தேவாரத்தை பாடுங்கள் என்று பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கூறுகிறோம். இந்த காரணம் இதுவாகத்தான் இருக்கும். தன் சமயம் வந்த நாவுக்கரசருக்கு சமணர்கள் என்ன கொஞ்ச கொடுமைகளா செய்தார்கள்? கல்லோடு கட்டி கடலிலே எறிந்தார்களாம். சொற்று என்னை வேதியன் என்று பாடி அவர் கரை சேர்ந்தார். சுண்ணாம்பு அறையிலே அடைத்தார்களாம். மாசில் வீணையும் என்று பாடி மணமகிழ்வோடு வெளியே வந்தாராம். யானையை விட்டு மிதிக்கச் செய்த போது காந்தார பண்ணிலே அருமையாக சுண்ணவென் சந்தன சாந்து என்று பாடியவுடன் யானை பின்னேறியதாக கூறப்படுகிறது. இவ்வாறு இருக்கையில் சம்பந்தரோடு சேர்ந்து பல அற்புதங்களை செய்ததாக எம் வரலாறுகள் கூறுகின்றன. அவர் படிக்காசு பெற்றதும் மறைக்காடு பதிகம் பாடி கதவு திறந்ததும் வரலாறுகளில் பிரபல்யமாக கூறப்படுகிறது. இது மட்டுமா, அவர் வாழ்ந்து வரும் காலங்களிலே தனக்கு பிடித்தமான கைலை காட்சியை காண வேண்டும் என்று நின்றும் இருந்தும் கிடந்தும் தவழ்ந்தும் கைலையை காணச் சென்றாராம் அப்பர். அங்கே குரு வடிவாக வயோதிபராக தோன்றிய எபெருமான் அங்கே உள்ள குளத்திலே குதி என்றாராம். குரு பேச்சுக்கு மறு பேச்சு என்று அப்பர் பெருமான் அந்த குளத்திலே குதித்தாராம். திருவையாற்றிலே எழுந்தாராம். அங்கு கைலை காட்சியை கண்டார். மாதர் பேரை கன்னியானை மலையான் மகளோடும் பாடி என்ற காந்தார பண்ணிலே அமைந்த தேவாரத்தை பாடினாராம். ஏன், எமக்கு அநேகருக்கு என் பிடித்தமான தேவாரம் இதுவாகவே இருக்கும். இது மட்டுமா அப்பர் செய்த அற்புதம்? கடைசி நாளிலே அவர் பல பல அற்புதங்கள் செய்து உளவார தொன்றாற்றி பணியாற்றி கொண்டிருந்தாராம். இவ்வாறு உளவார படை ஆற்றி வந்த அப்பர் பெருமான் அழகாக தன்னுடைய 82வது வயதிலே முத்தி அடைய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டார். இதற்காக அவர் திருப்புகலூருக்கு சென்று எம்பெருமானை வணங்கி நின்று எண்ணுகேனென் சொல்லி எண்ணுகேனே எம்பெருமான் திருவடியை எண்ணி நல்லாள் என்ற தேவார பதிகத்தை பாடி இறைபதம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இவர் அடைந்த முத்தி சாலோக முத்தியாகும். நின்ற நெறி சரிகை நெறியாகும் கூறப்படுகிறது.
இதனால் இவருடைய பாடல்களை அனைவரும் பாடி நல்வழி பெறுவோமா என்று உங்களிடம் வினா எழுப்புகிறேன். அப்பர் பெருமானின் வரலாற்றினை இவ்வளவு நேரம் கேட்டீர்கள். எமது இலங்கை தேவார பன்னிசை வளர்ச்சிக் கழகத்திலிருந்து மாணவர்கள் இந்த பாடல்களை உங்களுக்கு அருமையாக பாடிக்காட்ட உள்ளார்கள். அதாவது அப்பரின் முதல் பதிகமான கூற்றாயினவாறு பாடுபவர் ரேணுகா அம்மா அவர்கள். அப்பரின் பொதுப்பதிகமான தலையேனி வணங்காயை பாடுபவர் புவனேஸ்வரி அம்மா அவர்கள். அப்பரின் இறுதி பதிகமான எண்ணுகேனென் சொல்லி எம்பெருமானே என்று வணங்குபவர் திருமதி சுகந்தன் தர்ஷினி அம்மா அவர்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்லி வணக்கம் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். திருமதி காந்திமதி செல்வராஜா. நன்றி, வணக்கம்.